பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறது. நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கெட்டப்பட்டிருக்கிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோரெல்லாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. அநேகர் அங்கே தங்கியிருந்து அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்று செல்வார்கள். அங்கே தினந்தோறும் 3 வேளை ஜெபங்கள் நடத்தப்படுகிறது. 3 வேளையும் மிக சிறப்பான உணவுகள் அவர்களுக்கு பரிமாறப்படுகின்றது. அங்கே இருக்கிறவங்களாம் தாராளமாக உள்ளே வாக்கிங் போவதற்கும் நல்ல சுதந்திரமான காற்றை சுவாசிப்பதற்கும் ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஏராளமான இடங்கள் நமது அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் இருக்கிறது. விருப்பப்பட்டவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, ஊழியத்தின் சார்பாக ஒரு அநாதை இல்லத்தையும் கட்டுவதற்காக நாம் முயற்சி எடுத்து வருகிறோம். அதற்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 7வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றான். பார்த்தீங்களா, அந்த இடத்துல அருமையான ஒரு மனிதனை குறித்து நான் கேள்விப்படுகிறேன். 100க்கு அதிபதி, இங்கிலீஷில் செஞ்சுரியன் அப்படிங்கிறோம். 100க்கு அதிபதி என்றால் 100 போர் சேவகர்களுக்கு அவர் தலைவராக இருக்கின்றார். சர்வ வல்லமை உடையவராக அவர் இருக்கின்றார். இந்த 100க்கு அதிபதி மிகவும் விசேஷித்தமானவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவரை கவனியுங்கள், தனக்கு பிரியமான வேலைக்காரன், ஒருவேளை 100 அந்த சோல்ஜர்ஸில் ஒருத்தரான்னு சொல்லி எனக்கு தெரியல, இல்லை வீட்டில் வேலை பார்க்குறவரான்னு சொல்லி எனக்கு தெரியல. அவருக்கு வியாதின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் அங்கே சில முயற்சிகள், நல்ல முயற்சிகளை எடுப்பதை பார்க்கிறோம். தனக்குடைய பிள்ளைக்கு ஒன்று என்றால், குடும்பத்திலே ஒருவருக்கு ஆபத்து என்றால் நம்முடைய சதை துடிக்கின்றது. நாம் ஆடாவிட்டால் நம்முடைய சதை ஆடுகிறது. ஏனென்றால் பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர். நம்முடைய சொந்தத்துக்கு ஒரு ஆபத்து என்றால் நாம் துடிப்பது மிகவும் இயற்கையானது. அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா தம்பி போய் நிற்பார், தம்பிக்கு பிரச்சனைனா அண்ணன் போய் நிற்பார். நான் வேலை பார்த்த கல்லூரியில் என் நண்பருடைய ஒருவருடைய அண்ணன் மகனை அட்மிஷன் போட்டாங்க. என் ஃப்ரெண்டோட அண்ணனுடைய மகன், நான் வேலை பார்க்குறேன்னு போட்டாங்க. அப்போது ஒரு நாள் அந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனை, ஒரு அடிபடி நடந்துட்டு அவனை ஏதோ அடிச்சு விட்டாங்க. உடனே அவங்க அப்பா ஓடி வந்தார். நான் மாத்திரம் இருந்திருப்பேன், நான் மேலே போய் விழுந்திருப்பேன், அப்படி அடிச்சிருப்பேன், இப்படி அடிச்சிருப்பேன்னு. தன் மகனுக்கு ஒரு அடி விழுந்துட்டு அவருக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியல. பிள்ளைக்கு ஒரு ஆபத்து என்றால் தகப்பனுடைய உள்ளம் துடிப்பது என்பது இயற்கையானது. நமக்கு பிரியமானவர்களுக்கு ஒரு கண்ணில் ஒரு துரும்பு விழுந்துருச்சு, ஒரு கண்ணீர் விட்டுட்டாங்க, ஒரு சொட்டு விட்டாங்கன்னா நமக்கு தாங்க முடியல. ஆனால் இங்கே வேலைக்காரனாக இருப்பவனுக்கு உடம்பு சரியில்லை, மரண அவஸ்தையாக இருக்கானோன்னு அந்த எஜமானன் துடித்து அதை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று முயற்சி எடுத்ததை பார்க்கிறோம். அது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. தன் கீழே வேலை பார்க்குறவன் தானே, சம்பளத்துக்கு நிற்கிறவன் தானே, அவனுக்கு என்ன, அவனை பெரியவனா? இன்றைக்கி நிறைய பேருடைய மனநிலைமை அப்படித்தான் இருக்கிறது. வேலைக்காரர்களை அவர்கள் மதிப்பதே இல்லை. நிறைய பேர்கள் வேலைக்காரர்களை துரும்பு போல பார்ப்பதை பார்க்கிறோம். சில வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு ஸ்கூலில், அது ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூலு, 11th 12th இங்கிலீஷ் டீச்சராக இருந்தேன். 1750 ரூபா சம்பளம்.
அப்போது அந்த ஸ்கூலுக்கு நல்ல ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் உண்டு. அதில் 30 ஆண்கள் 70 பெண்கள் வேலை பார்த்தாங்க. எப்போமாவது ஒருக்கா, மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா செக்ரட்டரி வருவார், கரஸ்பாண்டன்ட் வருவார். அவர் பெரிய பணக்காரர். அவர் அந்த நாட்களில் சம்பளம் டீச்சர்ஸ்க்கெலாம் தான் பாக்கெட்லேருந்து தான் நான் போடுறேன், ஐ எம் பேயிங் ஃப்ரம் மை பாக்கெட் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். ஐ எம் பேயிங் ஃப்ரம் மை பாக்கெட் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். நல்லா இங்கிலீஷ் பேசுவார். அவருக்கு ஆசிரியர்களை கண்டாலே அருவருப்பாக இருக்கும். ஆசிரியர்கள் வேலை பார்க்குறவங்கள பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும். பார்த்தாலே மூஞ்சி திருப்பிக்குவார், அவமதிப்பார், வார்த்தைகளால் அவமதிப்பார், கொட்டி விடுவார். ஆசிரியர்களான அவருக்கு அவ்வளோ கோபமாக, பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும். அவர் கீழே நான் வேலை பார்த்தேன். அப்போ தான் யோசிப்பேன், நம்ம அவர்கிட்ட சம்பளம் வாங்குறோங்கிறதுனால நம்ம எவ்வளோ கேவலமாக பார்க்குறாரு, எவ்வளோ அருவருப்பாக பார்க்குறோம், அப்படி பார்க்குறாருன்னு சொல்லி அடிக்கடி நான் சிந்திப்பது உண்டு. பிரியத்துக்குரியவர்களே, நிறைய பேர் இன்றைக்கி வேலைக்காரங்களை பார்த்தாலே அப்படி கேவலமாக பார்க்குறவங்க இருக்காங்க, அருவருப்பாக பார்க்குறவங்க இருக்காங்க, நல்லவர்களும் இருக்காங்க, இவரை மாதிரி ஆட்களும் இருக்காங்க, துடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஐயோ பாவமே, என்கிட்ட வேலை பார்க்குறவனுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்து விட்டதே, இப்படி ஒரு வேதனை வந்து விட்டதே என்று துடிக்கின்ற எத்தனையோ நல்ல உள்ளங்களை உடைய எஜமானர்கள் இருக்காங்க. ஒருவேளை கர்த்தர் உங்களை ஒரு தொழிலதிபராய் வைத்திருப்பார் என்றால், உங்களுக்கு நிறைய வேலைக்காரங்களை கொடுத்திருப்பார்கள் என்றால், அவர்களை நேசியுங்கள், அவர்களை மதியுங்கள், அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் அவர்களுக்கு கொடுங்க. கர்த்தர் உங்கள் கையில் அவங்க வேலை செய்யணும், உங்கள்கிட்ட சம்பளம் கை நீட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் குறிச்சிருக்காருன்னா, அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுங்கள், அவர்களை மனிதர்களாக பாருங்கள், அவர்களை நேசியுங்கள். ஏசப்பா சொல்கிறாங்க, நான் ஊழியம் கொள்ளாதபடிக்கு ஊழியம் செய்யும்படியாக மனுஷகுமாரனாக நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தன் கீழே இருந்த அந்த சீசர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தாங்க, அறிவில்லாதவங்களாக இருந்தாங்க, சண்டை போடுறவங்களாக இருந்தாங்க. நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லி அவங்களுக்கு சண்டை. வலது பக்கம் யார் உட்காரணும், இடது பக்கம் யார் உட்காரணும்னு அவங்களுக்கு பிரச்சனை. அவர் சிலுவைக்கு போயிட்டு இருக்கும்போது அதான் புரிஞ்சு கொள்ளவே இல்லை. அவரை விட்டு ஓடினாங்க, அவரை காட்டி கொடுத்தாங்க. இருப்பினும் அவருடைய கால்களை கழுவி அவர்களை அதிகமாக ஆண்டவர் நேசித்து அன்பையெல்லாம் அவர்களுக்கு காண்பித்தார். நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு உரிய அன்பை நாம் செலுத்த வேண்டும். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்முடைய பிரச்சனையாய் நான் நினைக்க வேண்டும். அவர்களுக்காக நம்முடைய சதை ஆடணும், நம்முடைய ரத்தம் கொதிக்கணும். இதுதான் இந்த நாளிலே இந்த 100க்கு அதிபதியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு முக்கியமான காரியம். அவன் ஆண்டவருடைய காணியாட்சிக்கு வெளியே இருந்த ஒரு மனிதன், ஆனாலும் அவனுக்கு ஒரு நல்ல குணம் இருந்தது. தன் வேலைக்காரர்களை உறவாக அவர் நினைத்தார், சொந்தமாக நினைத்தார். அவர்களுக்கு ஒரு ஆபத்து வருகின்ற பொழுது அதை எப்படியாவது சரி செய்துவிட வேண்டும் என்று அவர் போராடினார். இது ஒரு நல்ல குணம் நினைக்கிறேன். ஒருத்தர் பிரச்சனைன்னா அதை எப்படியாவது சரி செஞ்சு விட்டுறணும், எப்படியாவது அதை மாற்றி விட்டுறன்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்படின்னா அது மிகவும் நல்லது என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். ஆனால் எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட மனசு இருக்குது? எல்லாரும் தன்னை பற்றி தான் கவலைப்படுறாங்க, தவிர்த்து இன்னொருத்தருடைய பிரச்சனையை சரி செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு யார் நினைக்கிறா? அப்படிப்பட்டவருடைய தொகை குறைவாகவே இருக்கிறது என்பதுதான் உண்மை. பிரியத்துக்குரியவர்களே, அதனால் இவர் என்ன செய்கிறார்? இயேசு வந்தோடனே இயேசுகிட்ட போய் அவர்கிட்ட சொல்லுங்கள், இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறார். ஏன்னா அவர் கேள்விப்படுறார், இயேசு எல்லா வியாதியஸ்தர்களுக்கும் சுகத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவர் அங்கே ஆண்டவர்கிட்ட சொல்லி விடுறாரு. அதை சொல்லிவிட்ட ஆட்கள் நல்லபடியாக அவருக்காக கருத்தாக போய் பேசினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய பேரை தூதுக்கு அனுப்புகிற பொழுது இந்த மாதிரி செய்தியை சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த ஆளும் வர சொல்லியிருக்கான், நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம், மோசமான ஆள், அவன் சரியான ஆள் கிடையாது பார்த்துருக்கேன்னு சொல்லி பின்னடிச்சு விட்ருவாங்க நிறைய பேர். ஆனால் அப்படி ஆட்களாக பார்த்துருக்குறேன் லைஃப்பில். ஆனால் இவங்க அப்படி இல்லை, தான் எஜமானனுக்காக கருத்தாய் போய் வேண்டிக் கொள்கிறாங்க, கண்டிப்பாக வரணும், ஹீ டிசர்வ்ஸ் இட், தகுதியானவன், நமக்கு சர்ச்சை கட்டி கொடுத்துருக்காரு, நம்ம ஜனங்களை நேசிக்கிறார், ஐயா அவர் ரொம்ப நல்ல மனுஷன், நீங்கள் எப்படியாவது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, வந்துருங்க, அவருடைய வேலைக்காரர் சுகமாக்கி விட்டுருங்க, அவர் ஈஸியில் யார்ட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டார், உங்கள்கிட்ட கேட்டிருக்காரு. 100க்கு அதிபதி நல்லவராக இருந்தார், அவருக்காக போய் பேசியவர்களும் நல்லவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் இந்த நாளிலே கவனிக்க வேண்டிய காரியம். அவர் சொன்ன வார்த்தையை போய் கருத்தாவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி, ஆண்டவரே கண்டிப்பாக நீங்கள் வரணும், சுகமாக்கணும். ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருந்தது. ஒரு காரியத்துக்காக அனுப்பப்படுகிற பொழுது, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும் பொழுது, ஒரு ஊழியத்தில் இருக்கும் பொழுது, ஒரு சர்ச்சில் நம்ம இருக்கும் பொழுது, ஒரு கீழாக நம்ம இருக்கும் பொழுது, அவர்கள் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி இதை செய்யன்னு சொல்லுகிற பொழுது நாம் முழு பலத்தோடு இதை செய்ய வேண்டும். புரிந்துக்குரியவர்களே,
இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்பாய் நான் அழைக்கின்றேன். கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் யாருக்கு கீழே இருக்கிறோமோ அவங்கள நம்ம எதுக்காக நம்மளை அனுப்புகிறாங்களோ அதை புரிந்து கொண்டு அதை சரியாக செய்ய, சிறப்பாக செய்ய நாம் முயற்சி எடுக்கணும். ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே இந்த கம்பெனி கேவலமாக பேசாதீங்க. ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட்டை ஏசாதீங்க. வெளியே போய் இதான் ஸ்கூலில் நடத்துகிறானோ அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. ஒரு ஊழியத்தில் இருந்துக்கிட்டே இந்த ஊழியத்தை வெளியே போயிட்டு அவனா ஊழியக்காரனா, அவன் பெரிய ஏமாத்துக்காரன், அயோக்கிய பைய அப்படின்னு அந்த ஊழியக்காரனை கேவலமாக பேசாதீங்க. ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இந்த பாஸ்டர் கேவலமாக வெளியே போய் சொல்லாதீங்க. அது தவறான ஒரு காரியம். என்ன பிடிக்கலையா ஒதுங்கி. அது உள்ளே இருந்து கொண்டு கேவலமாய் வெளியே போய் துர்ச்செய்தி பரப்புகிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் ஒரு ப்ரைவேட்டில் நான் வேலை பார்த்தும் பொழுது மேனேஜ்மெண்ட், அது பெரிய காலேஜ், நிறைய டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்க. மேனேஜ்மெண்ட்டில் புதுசாக வந்த ஒருத்தர் பொறுப்பாக இருந்தவர் டீச்சர்ஸுக்கு சம்பளம் வைத்தும்போது ஒருத்தருக்கு வைத்துட்டு இன்னொருத்தருக்கு வைத்தலை. அந்த பாதிக்கப்பட்ட அந்த மனிதர் எனக்கு சம்பளம் வைத்தலைன்னு அவருக்கு ஒரே கோபம். எப்போ வந்தாலும் மேனேஜ்மெண்ட்டை கேவலமாக பேசிக்கிட்டே இருப்பார், சம்பளத்தை வைத்தலைன்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசுவார். ஆனால் அங்கே தான் வேலை பார்க்குறாரு. அவர் கீழே மேலே இருக்கிறவர் அவ்வளோ கேவலமாக பேசுவார். நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், அமைதியாகவே இருப்பேன். எனக்கு சம்பளத்தை வைத்தல நான் ஒரு நாளும் நான் கேவலமாக பேசினதில்லை. நான் அமைதியாகவே இருந்து கவனிப்பேன். சில நேரங்களில் வேண்டாம், எதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க, அமைதியாக இருக்குன்னு நான் சொன்னேன். உண்ட வீட்டுக்கு இண்டகம் செய்வதை பார்க்கிறோம். ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே அவங்கள கேவலமாக வெளியே போய் சொல்லுகிற, பின்னால குறிப்பறிக்கிற குள்ள நெறிகளை நாம் பார்க்கிறோம். குள்ள நரிகள், குழி நரிகள் இருக்கிற இடத்துல குழி பறிச்சுக்கிட்டே இருக்கும். எங்கேயோ ஒரு நல்ல இடத்துல இருந்துக்கிட்டு அவங்கள குறித்து கேவலமாக பேசிக்கிட்டே இருக்கும். குள்ள நரிகள், குழி நரிகள் குழி தோண்டுவதை வழக்கமாக வைத்திருக்கும். எங்கே இருக்கும் அந்த இடத்துல குழி தோண்டிக்கிட்டே இருக்கும். குழி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடியுங்கள் என்று சொல்லி ஞானி உன்னத பாட்டிலே அவர் எழுதுகின்றார். அது உள்ளே இருக்கிற வரைக்கும் குழி பறிச்சுக்கிட்டு தான் இருக்கும். எந்த கம்பெனியில் இருந்தாலும், எந்த ஸ்கூலில், எந்த காலேஜில் இருந்தாலும், எந்த ஊழியத்தில் இருந்தாலும், எந்த குடும்பத்தில் இருந்தாலும் உள்ளே இருந்து குழி பறித்து கொண்டே தான் இருக்கும். அதை பிடிச்சி அப்புறப்படுத்தி போடுங்கன்னு சொல்லி ஞானி எழுதுகிறார். பிரியத்துக்குரியவர்களே, ஒரு காலம் எங்கே இருக்கிறோமோ, எந்த உப்பை சாப்பிடுகிறோமோ அவர்களுக்கு கேவலமாக, அவளை குறித்து கேவலமாக நாம் பேசிவிடாதபடிக்கு இருப்போம். இங்கே இருந்தவர்கள் ஒற்றுக்கு அதிபதிக்கு உண்மையுடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் காண்கிறோம். அவங்க ரெக்கமெண்டேஷனை கேட்ட உடனே உண்மையிலே அவன் தகுதியானவன் சொல்லி ஆண்டவர் நினைச்சு உடனே அவர் அங்கே புறப்பட்டு வந்தார் என்று நாம் காண்கின்றோம். எஜமானன் எதற்காக அனுப்பினாரோ, எதற்காக தனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது, அதை செவ்வனே அவர்கள் நிறைவேற்றி ஆண்டவர் அழைச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்களை நாம் பாராட்டுகின்றோம். 7வது அதிகாரம் 6வது வசனம் முதல். அப்பொழுது இயேசு அவருடைய கூட போனார். வீட்டுக்கு சமீபமாகி போன பொழுது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசல்கள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. பார்த்தீங்களா, முதல்ல அவர் என்ன சொல்வார்னா, நீங்கள் என் வீட்டுக்கு வர அளவுக்கு நான் தகுதியானவன் கிடையாதுப்பா, உங்களை நேரில் சந்திக்கிற அளவுக்கு நான் ரொம்ப ஒன்றும் குவாலிஃபைடான ஆளா இல்லைன்னு சொல்லி அவர் தகுதியை பற்றி பேசுகிறார். நூற்றுக்கு அதிபதி அவர்கிட்ட போய் பேசுனா தான் எல்லாரும் ஐயா அவர் அவ்வளோ பெரிய ஆளும் தகுதியை வைத்து யோசிக்கணும். ஆனால் அவர் சொல்கிறார், நான் உங்கள்கிட்ட வர அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. எவ்வளவு உயரத்தில் இருந்த மனிதனுக்கு எவ்வளவு அதிகமான தாழ்மை இருந்தது என்று சொல்லி காண்கின்றோம். எவ்வளவு சின்ன உயரத்தில் இருப்பவர்களுக்கு எவ்வளவோ பெரிதான மனது, எவ்வளோ பெரிய பெருமை இருக்கிறது. ஆனால் இவர் எவ்வளவோ உயரத்தில் இருந்தாலும் அவ்வளவு தாழ்மையுடைய மனிதனாக அவர் இருந்தார். அது நம்ம 2வதாகி பார்க்கிறோம். தன்னுடைய வேலைக்காரனுக்காய் துடித்தார். சொந்த ரத்தம் கிடையாது, ஆனால் துடிச்சார். 2வதாக அவர் தன்னை தாழ்த்துக்கிறார். நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதப்பா, நீங்கள் என்னை தேடி வர்ற ஆளுக்கு, உண்மை நேரில் சந்திக்கிற அளவுக்கு எனக்கும் தகுதி இருக்கிறத நான் என்னலை தன்னை தாழ்த்துக்கிறார். இதெல்லாம் பாராட்ட வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வெற்றி பெறுவதற்கு தாழ்மை அவசியம் என்பதை நான் உணர வேண்டும். எல்லாத்துக்கு மேலே கர்த்தர் நம்மளை எவ்வளோ உயர்த்தி வச்சாலும் ஆண்டவருக்கு முன்னால் நம்ம ஒன்றுமே கிடையாதுங்கிற தாழ்மை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்கிற ஆண்டுடைய வார்த்தையை நாம் மனதில் வைத்திருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாற்றத்திற்கு அவசியமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, தாழ்மையோடு இருக்காரு, எனக்கு தகுதி இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அப்படி விடலை. அவர் அடுத்தாப்புல என்ன சொல்கிறாருங்கிறத கவனிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், லூக்கா 7வது அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பகுதி. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கும் கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான்.
என் வேலைக்காரன் இதை செய்வென்றால் செய்கின்றான் என்று நான் சொன்னதாக அவர்கிட்ட சொல்லுங்கன்னு அவர்களை அனுப்பினார். அந்த ஆள் ஒரு அருமையான ஒரு கதையை சொல்கிறாரு. நான் நிறைய பெரிய ஆட்கள் எனக்கு மேலே இருக்கிறாங்க, 1000க்கு அதிபதி இப்படின்னு நிறைய ஆட்கள் இருக்காங்க. எனக்கு கீழே 100 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தரை பார்த்து வானா வாரான், போனா போகிறான் அப்படி நான் சொன்னதா சொல்லுங்கள். ஒரு வார்த்தை மாத்திரம் அவரை சொல்லுங்கள். என் வேலைக்காரன் பிழைப்பான்னு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள். மருந்து கொண்டு வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா மாத்திரை வாங்கிட்டு வாங்க, ஊசியை வாங்கிட்டு வாங்க, ஒரு ஆப்ரேஷனை பண்ணி விட சொல்லுங்கள், இல்லைன்னா டொனேஷன் கொடுக்க சொல்லுங்கள், இல்லைன்னா ப்ரேயர் ஆயில் வாங்கிட்டு வாங்க. ப்ரேயர் ஆயிலை பற்றி நான் பேச வரல, ஏதோ ஒன்று நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லலை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, என் வேலைக்காரன் நல்லா ஆகட்டும், ஒரு வார்த்தை சொல்லுங்க. தட் இஸ் என்ன, ஒன் வேர்ட் இஸ் என்ன. உங்களுடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது. இந்த வியாதியை பார்த்து நீ போனால் போயிடும், பிசாசை பார்த்து நீ போனால் போயிடும். அதனால நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த சனப்பொழுதில் என் வேலைக்காரன் சொஸ்திரமாயிடுவான். ஒரு 100க்கு அதிபதிங்கிற அந்த போஸ்ட்டுக்கே இவ்வளவு வல்லமை இருக்குன்னா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின உமக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் என்று சொல்லி சரியாய் புரிந்து கொண்டு விசுவாச அறிக்கையை அங்கு சொல்லுவதை காண்கிறோம். இதுவரைக்கும் ஆண்டவரை சந்தித்து ஆண்டுகிட்ட விடுதலை பெற்றுக்கொண்டவங்களுடைய லிஸ்ட்லாம் போட்டு பார்த்து அவங்கெல்லாம் எப்படி ஆண்டுகிட்ட போயிட்டுனா அழுதாங்க, தாழ்த்துனாங்க, சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க, அவருடைய வஸ்திரத்தை போய் தொட்டாங்க, இதெல்லாம் பல டெக்னிக், ஓட்டை பிரித்து கொடுத்து கீழே வந்து இறங்குனாங்க, ஆண்டவரை இறங்குன்னு சொன்னாங்க. பல விதங்களில் ஆண்டவர்கிட்ட நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் இங்கே நாம் காண்கிற இந்த அருமையான 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும், ஒன் வேர்ட், எல்லாம் சரியாயிரும். அப்படி என்றால் இன்றைக்கி இதே விசுவாசம்தான் நமக்கு தேவை என்று நான் நினைக்கின்றேன். எவ்வளவோ பிரச்சனை இருக்கலாம், எவ்வளவோ கஷ்டம் இருக்கலாம், சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கலாம். சில கஷ்டங்களை சொல்லலாம், நிறைய கஷ்டங்களை சொல்ல முடியாது. சின்ன வியாதியாக இருக்கலாம், மிகப்பெரிய வியாதியாக இருக்கலாம், முத்தி போயிருக்கலாம், கதை முடிஞ்சிட்டு நீங்கள் நினைக்கலாம், இதை சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது எல்லாம் செப்பனே மாறிவிடும், சரியாய் மாறிவிடும். இதைத்தான் இந்த இடத்திலேயே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் உடனடியாக தீர்ந்து போய்விடும், அந்த கஷ்டங்கள் உடனடியாக சரியாகிவிடும் என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். இந்த செய்தியுடைய முக்கியமான பகுதி இதுதான். தேவன் சர்வ வல்லமை படைத்தவராக இருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா எல்லாமே மாறிடும். நம்முடைய பிரச்சனை, கஷ்டம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதை நாம் புரிந்து கொள்ளாத வரைக்கும் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. அதை நாம் விசுவாசிக்காத வரைக்கும், இந்த 100க்கு அதிபதி போல நான் விசுவாசிக்காத வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அங்கே போனால் ஏதாவது நடக்குமா, இங்கே போனால் ஏதாவது நடக்குமா, அவர் பின்னால் போனால் இது நடக்குமா, இவர் பின்னால் போனால் இது நடக்குமா, எதையும் நமக்கு ஒன்றும் தரப்போவதில்லை. யாரும் நமக்கு ஒன்று தரப்போவதில்லை, ஒரு பிரயோஜனமும் ஏற்பட போவதில்லை. ஆண்டவர் தான் நமக்கு சுகத்தை தர முடியும், ஆண்டவர் தான் அற்புதத்தை செய்ய முடியும், ஆண்டவர் தான் அதிசயத்தை செய்ய முடியும். அதைத்தான் இங்கே நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட இது 100க்கு அதிபதி எனப்பட்ட மனிதன், அவன் ஆண்டவருடைய காணியேச்சுக்குள்ள இருந்தவன் அல்ல, அவன் இஸ்ரவேலன் அல்ல. ஆனால் அவனுக்கு அவ்வளவு ஒரு விசுவாசம் இருக்கும் என்றால், நேரில் பார்க்கல, ஆண்டவர் குறித்து கொஞ்சம் தான் கேள்விப்பட, அவருக்கே அவ்வளோ விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்குங்க. எத்தனையோ வருடங்களாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து வருகிற நமக்கு எவ்வளவு அதிகமான விசுவாசம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே கேள்வி. வேறு எதுவுமே தேவையில்லைங்க, ஆண்டவருடைய விசுவாசம் தான் நமக்கு தேவை. ஆண்டவர் மேலே விசுவாசம் தான் நமக்கு தேவை. எதனாலும் இழந்து போங்க, வாழ்க்கையில் சாத்தான் நம்மகிட்ட இருந்து எதனாலும் எடுக்கட்டும், பிடித்து கொள்ளட்டும், பறிச்சுட்டு போகட்டும். நம்ம சொத்துக்களை அவன் பறித்து கொள்ளட்டும், வேலையை பறித்து கொள்ளட்டும், நமக்கு பிரியமானவர்களை சாத்தான் நம்மை விட்டு பிரித்து எடுத்து போடட்டும், நம்முடைய சொத்துக்களை நம்மை விட்டு எடுத்து போடட்டும், நம்முடைய பணத்தை அவன் பிடுங்கி கொள்ளட்டும், எல்லாத்தையும் நம்ம விட்டு அவன் பிடுங்கி கொள்ளட்டும். ஆனால் விசுவாசத்தை பிடுங்கி கொள்ள இடம் கொடுக்காதீங்க. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைத்து பாருங்கள். கடந்த காலத்தில் நடத்தி வந்தது நினைத்து பாருங்கள். விசுவாசத்தை மாத்திரம் இழந்துடாதீங்க. எதனாலும் இழந்து போங்க, வாழ்க்கையில் ஒன்றும் கெட்டு போகலை, சம்பாதித்து கொள்ளலாம், சரி செய்து கொள்ளலாம். ஆனால் விசுவாசத்தை மாத்திரம் நீங்கள் இழந்து விடவே கூடாது என்கிற மிகப்பெரிய உண்மையை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஐ லாஸ்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. நம்ம அப்படி சொல்ல முடியாது.
I have lost something, but I have not lost my faith. என்னுடைய விசுவாசத்தை நான் இழந்து போகலை. நான் ஆண்டவரை நம்புறது நான் விட மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு உறுதி நம்முடைய உள்ளத்தில் வேண்டும் என்பதுதான் என்னால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன நிலைமையில் உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவராலே முடியும். எவ்வளோ பெரிய வியாதி என்றாலும் சுகமாக்க ஆண்டவராலே முடியும். எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் அவங்களை வெளியே கொண்டு வர முடியும். எத்தனை முறை விழுந்து போனாலும் உங்களை மறுபடி தூக்கி நிறுத்த முடியும். எத்தனை கோடிகளை இழந்து போனாலும் அதைவிட பல மடங்கு அதிகமாய் உங்களுக்கு ஆண்டவராலே கொடுக்க முடியும். சாத்தான் மறுபடியும் யுத்தம் செய்து உங்களுக்கு சேதாரத்தை எவ்வளவோ விளைவித்தாலும் அவைகள் எல்லாம் சரி செய்து கொடுக்க ஆண்டவராலே முடியும் என்பதை மறந்து போகக்கூடாது. விசுவாசியுங்கள். சாத்தா உங்கள்கிட்ட உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். உங்கள்கிட்ட எத்தனையோ நன்மைகளை எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அவன்கிட்ட சொல்லுங்க, நீ என்கிட்ட எதனாலும் எடுத்துட்டு போகலாம், என் விசுவாசத்தை நீ எடுத்துட்டு போக முடியாது. நான் ஆண்டவரை நம்புறதை நீ மாற்ற முடியாதுன்னு சொல்லுங்க. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி யோபு பக்தன் எல்லாவற்றையும் இழந்து போன நேரத்தில் அவன் தெருவோரத்தில் நின்று முட்டையடிக்கப்பட்டவனாய் வியாதிப்பட்டவனாய் நின்ற பொழுது முழக்கமிட்டார் அந்த யோபு பக்தன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி முழக்கமிட்டாரே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மருந்தினாலே மாத்திரமல்ல, மாத்திரையினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஏன் அதை அறியாமல் இருக்கிறீர்கள்? ஏன் அதை நம்பாமல் இருக்கிறீர்கள்? நூற்றுக்கதிபதி சொன்னார், ஒரு வார்த்தை சொல்லுங்க எல்லாம் சரியாயிரும். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லுகிறேன். அனுப்பப்பட்டவர் வீட்டுக்கு வந்த பொழுது வியாதியஸ்தன் கடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருப்பதை கண்டார். உடனே ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்றார், எப்பா இஸ்ரவேலில் கூட இவ்வளவு விசுவாசத்தை நான் பார்க்கலப்பா. நூற்றுக்கதிபதி எவ்வளவு என் மேல விசுவாசம் வச்சிருக்காரு. ஆச்சரியப்பட்டு சாட்சியா சொல்றார். இந்த பைபிள்லயே ஆபிரகாம் அதிக விசுவாசமா இருந்ததுனால தான் விசுவாசியின் தகப்பன். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மேல அவ்வளவு விசுவாசமா இருந்தது நூற்றுக்கதிபதி. இட்ஸ் நாட் அட் ஆல் an Israelite. அது ஆண்டவர் சாட்சியா சொல்றாரு, நான் இப்படி பார்த்ததே இல்லை. உடனே அப்படி திரும்பி வந்துடுறாரு. அந்த நேரத்தில் அவன் சொன்னபடியே அந்த வேலைக்காரனுக்கு அவர் சொன்னபடியே சுகமாயிரு. மரண அவஸ்தையில் கிடந்தான், உயிருக்கு இழுத்துக்கிட்டு கிடக்குது. அவ்வளோதான். அவன் நார்மலாக எஞ்சி உட்காந்து அவன் எல்லாரும் மாதிரி வேலையும் செய்ய ஆரம்பிச்சிரு. என்ன காரணம், என்ன அதிசயம், என்ன ஆச்சரியம்? அந்த ஆளுக்கு என்ன வியாதியஸ்தனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, அந்த வேலைக்காரனுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் இது எல்லாம் அவருடைய நூற்றுக்கதிபதியுடைய எஜமானுடைய விசுவாசம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். ஆண்டவர் சொல்றார், நான் இஸ்ரவேலுக்குள்ள கூட இப்படி பார்க்கலையப்பா. எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்காங்க என் மேல. ஆண்டவர் விசுவாசிப்பவர்களை நேசிக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் மேல அதிக விசுவாசம் இருக்குன்னா ஆண்டவர் பார்வையில் நீங்க தாங்க விஐபி. எவ்வளவு கஷ்டத்தை நான் கொடுத்தேன், எவ்வளவு சாத்தாவனை புடம்புறேன், அது மத்தியில் என்னை விசுவாசிக்கானா ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய விஐபியா பார்ப்பார், எல்லாத்தையும் சொல்லுவார். யோபு குறித்து சொன்னார், என் மகன் யோபு மாதிரி நீ உண்டா, அவனை மாதிரி ஒரு உத்தமே உண்டான்னு சொல்லி கேட்டார் பிசாசுட்டே. அதே மாதிரி ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லுவார், என் மகனை மாதிரி யாரும் உண்டா? எவ்வளவு விசுவாசிக்க, அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தோம், அனுமதிச்சு அவன் இனி எவ்வளவு விசுவாசிக்கிறான். மனுஷகுமாரன் கடைசி நாட்களில் வருகிற பொழுது அவர் விசுவாசத்தை காண்பாரோ, தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட விசுவாசத்தை காண்பாரோ என்று நாம் கேள்விப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிப்போம். ஆண்டவர் நம்மளை மெச்சுவார், எல்லாத்தையும் சொல்லுவார், என் மகனை மாதிரி உண்டோ, அவ்வளவு விசுவாசிக்கிறான், அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் நீ விசுவாசிக்கிறான், என் மகா விசுவாசிக்கிறான். அது சொல்லிட்டு விட்டுறாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா அங்க இந்த வியாதி சரியாயிருது. மரண கட்டில் மரண விளிம்பில் இருந்து அவன் எந்திக்கிறான், உயிர் வாழ்றான், பல வருஷம் சாட்சியா நிற்கிறான். அந்த மரண கண்ணி திரித்து போய் விடுகிறது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியத்துக்குரியவர்கள், இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் பேசுகின்றார். நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார், வியாதியிலிருந்து படுக்கையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார், கடன்கள் பாரங்களிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார், அவமானங்கள் நிந்தைகளிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார், செய்வினைகள் அவைகள் எல்லாத்திலிருந்து வெளியே கொண்டு வரார். எப்போ தெரியுமா? அவரை விசுவாசிக்கும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். மழை போல வருபவைகள் பனி போல விலகி போய், இதுக்கான போய் இவ்வளவு பயந்தேன் அப்படி நீங்க சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு கொடுப்பாராக என்று வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட
எவ்வளவு அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். 100க்கு அதிபதியுடைய விசுவாசமே புதிய ஏற்பாட்டிலே மிகச்சிறந்த விசுவாசம். அவர்தான் மிகப்பெரிய விசுவாசி. ஆண்டவர் இயேசுடைய விசுவாசி அவர்தான். அவரை கண்டு நீர் சொல்லுகிறீர், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை. இது 100க்கு அதிபதி என்னை எவ்வளவு விசுவாசிக்கிறான், என்னை எவ்வளவு புரிந்து கொண்டிருக்கிறான், என் வல்லமை எவ்வளவு பெரிதானது என்பதை குழந்தையைப் போல நம்புகிறான், அவனுக்கு நான் நிச்சயமாய் செய்வேன் என்று ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே மரண தருவாயில் இருந்த அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான், எழுந்தான், படுக்கையை விட்டு எழுந்தான். ஆண்டவர் பூமியில பல வருடங்கள் சாட்சியாய்வான். எங்களுக்கும் விசுவாசத்தை தர மாட்டீரோ? எங்கள் விசுவாசத்தை குலைக்கும்படியாக சாத்தான் எவ்வளவோ பாடுகளை நெருக்கங்களை கொண்டு வரான். தேவ பிள்ளைகளுடைய விசுவாசத்தை உடைச்சு போடுவேன் கங்கணம் கட்டிட்டு நிற்கிறான். இதை இழந்தாலும் விசுவாசத்தை இழந்து விடாதபடி இருக்க உதவி செய்யுங்க. நம்புவேன், ஆண்டவர் இயேசுவை நம்புவேன் எனப்பட்டு கர்ச்சிக்கிற சிங்கமா எங்களை மாற்று. யோபுவை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. குழந்தைகளைப் போல விசுவாசிக்க உதவி செய்யுங்க. சூழ்நிலை மீறிமை விசுவாசிக்க உதவி செய்யுங்க. விசுவாசிப்பதற்கு ஒன்றும் இல்லாதிருந்தும் ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எங்களுக்கும் ஒன்றும் இல்லாதிருந்தும் இது விசுவாசிக்க உதவி செய்யுங்க. தகப்பனே, வியாதியஸ்தல சுகமாக்குங்க. வியாதியே வேண்டாம், அதை சுமந்துட்டீங்க சிலுவை, நாங்கள் ஏன் சுமக்கணும்? என்ன வியாதி இருந்தாலும் நீக்கிப்படும். எவ்வளவு படுக்கையில் மரண கண்ணில் இருந்தாலும் அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்து சுகமாக நடமாட உதவி செய்யுங்க. வேலை செய்ய உதவி செய்யுங்க. குடும்பத்தில் எவ்வளவு பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் அதெல்லாம் மாற்றி இல்லாதவில் இருக்கிற அழைக்கிற கர்த்தர் வருமானத்துக்கான வாசலை திறந்து தார். தடைப்பட்ட அத்தனை நன்மைகளையும் கொண்டு வார். பாத்திரங்கள் நிரம்பி வழியும் என்று சொன்னீரே, அப்படியே செய்வீராக. இறைவா, குடும்பத்தில் பிள்ளைகள் நிமித்தமாக நிம்மதி இழந்து போயிருப்போம். சண்டை சச்சரவு, குடிப்பழக்கம், போதை, மொபைல் அடிமைத்தனம், பைக் அடிமைத்தனம், கெட்ட வார்த்தையில் கெட்ட நண்பர்கள், நிம்மதி இல்லாதவர்களுக்கு சமாதானம் இல்லாதவர்கள் சமாதானத்தை கொடுங்க. கைகளை ஏந்தி கொள்ளுங்க. நீண்ட காலமை காத்திரத்தில் இன்பமாய் முடிய பண்ணுங்க. வயதானவர்கள் 2 கையில ஏந்தி கொள்ளுங்க. மகிமைப்படுங்க. உலகம் இருக்க அத்தனை நாடுகளையும், இந்திய தாய் திருநாட்டையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜபத்தினால காணிக்கைகளை தாங்குற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. மகிமைப்படுங்க. அடைக்கலான் குறி முதியோர் இல்லத்துக்கு நிறைய முதியோர்களை அழைச்சிட்டு வாருங்க. அநாதை இல்லத்தை ஆரம்பிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவள் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் அனைவருடன் சதா காலம் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.